ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இட்லி தோசைக்கெல்லாம் டெய்லி என்னடா சட்னி செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். ஏன்னா இந்த சட்னி அவ்வளோ சிம்பிள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசை குழி பணியாரத்துக்கெலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 காஞ்ச மிளகா, 7 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம். அப்போ தான் காரம் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 10 பல் பூண்டை தோலோடவே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இந்த புளி சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு சின்ன துண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கனகாம்பரம் கலரில் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த சட்னி அவ்வளோவா காரமே இருக்காது, ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. இந்த சட்னிக்கு தாளிப்பே தேவையில்லை. இதில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறப்போ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி 5லேருந்து 7 நாள் வரைக்கும் கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசை குழி பணியாரத்துக்குலாம் அல்டிமேட்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.